கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் என்று வாசிக்கிறோம். இன்று நாம் நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டவைகள், தேவனுக்கு பிரியமானவைகளா, தேவன் அருவருக்கிற காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்று நம்மை நாமே சோதித்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமானால் தேவன் நமக்கு அதை வெளிப்படுத்த அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் எதில் தேவனுக்கு முன்பாக குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை பார்த்து நாம் கர்த்தரிடத்திலே திரும்புவோமானால் நம்முடைய கைகள் தேவனுக்கு நேராக கையெடுக்கும். நம்முடைய இருதயங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்கும் என்று நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். நாம் தேவ பிரசன்னத்தில் இருந்து நம்மை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய குறைகள், நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதென்று நாம் பார்க்க முடியும். நாம் வெளியிலிருந்து பார்ப்போமானால் நம்மை அல்ல, மற்றவர்களை தான் நாம் சோதித்து பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். அவர்களுடைய குறைகள் மாத்திரமே நம்முடைய கண்ணுக்கு புலப்படும். ஆகவே நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தேவன் நம்முடைய குறைகளை நிறைவாக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார். பாழாய் போனவைகளை பயிர் நிலமாய் மாற்ற அவர் ஒருவரால் தான் முடியும். ஆகவே நம்முடைய குறைகளை தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு நாம் திரும்பும் பொழுது அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற நல்ல தேவனாகவே இருக்கிறார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய குறைகளை மற்றவர்கள் சுட்டி காண்பிப்பதற்கு முன்பதாக நாமே நம்முடைய வழிகளை நிதானித்து அறிந்து கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும். இங்கு 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் என்று பார்க்கிறோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறோம். நம்மை மற்றவர்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்பதாக நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளின் தோற்றங்களை அறிந்திருக்கிறார். அவைகளின் முடிவுகளையும் அறிந்திருக்கிறார். இதை நாம் 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்மை முற்றும் அறிந்திருக்கிற தேவன் நம்மை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அதை சங்கீதக்காரன் 139ஆம் சங்கீதத்திலே எழுதுகிறார். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என்னுடைய உட்காருதல், எழுந்திருத்தல், என்னுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு தந்த ஆவி அது தீபமாக இருக்கிறது. நாம் எதை நினைக்கிறோம், நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்பதையெல்லாம் அது ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் மார்க் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். இங்கு மரியாள் வருகிறாள். வந்து அந்த தைலத்தை இயேசுவினுடைய சிரசின் மேலே ஊற்றுகிறாள். அப்பொழுது இதை பார்த்த ஜனங்கள் தன்னுடைய இருதயத்திற்குள்ளே விசனம் அடைகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். ஆனால் இயேசு அவளையும் அறிந்திருந்தார். அவளை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் ஆராய்ந்து அறிந்திருந்தார். ஆகவேதான் இயேசு சொல்கிறார், அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுபடுத்துகிறீர்கள், அவள் என்னிடத்திலே நற்கிரியைகளை செய்திருக்கிறாள் என்று சொல்லுகிறார். நம்மை அறிந்திருக்கிற தேவன் நம்மை மற்றவர்கள் எப்படி ஆராய்ந்து சோதிக்கிறார்கள் என்பதையும் அறிந்திருக்கிறார். நாம் கர்த்தர் பட்சத்திலே நின்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமானால் நம்மை மற்றவர்கள் தொந்தரவு செய்வதற்கு தேவன் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டார். ஆகவே நம்மை உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம், சோதித்து பார்ப்போம், கர்த்தர் பட்சமாய் திரும்புவோம். கர்த்தர் நம் பட்சமாகவே இருக்கிறார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து இடத்திலே திரும்பும் பொழுது நீர் எங்களுக்கு எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எங்கள் மத்தியிலே செய்ய நீர் போதுமானவராயிருக்கிறீங்க. உடைய கரங்களிலே எங்களை தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.